அப்பா அம்மா அவங்க வயசானவங்க, அதனால அவங்க பிள்ளைகளை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். அவர் நிலையான ஒரு கொள்கையோடு இருக்கிறாரா, நிலையான செயல்பாடு இருக்கிறாரா, அவரிடம் கேளுங்க. 95% ஊடகத்துறை அவர்கள் வியாபார ரீதியாக செயல்படுகிறார்கள். இடைக்கழக செயலம் பூத்து கமிட்டியிலையும் இளவயதுக்காரரை போட்டிருக்காங்க. அதுக்கு ஈடுகட்டுற அளவுக்கு நம்ம அதை மீறுகிற அளவுக்கு நாம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எடப்பாடியார் உத்தரவிட்டிருக்கிறார். அதை செயல்படுத்துங்கள்னு சொன்னேன். சொல்கிறேங்க கேளுங்க, இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவர்களை செயல்படுத்துவதில் இறங்க வேண்டும். அப்பா அம்மா அவங்க வயசானவங்க, அதனால் அவங்க பிள்ளைகளை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறோம். அது நடைபெற்று கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை நாங்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சிந்தனை செல்வர், ஒரு எதிர்கால அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டு ஆணித்தரமாக செயல்படுகிற ஒரு அரசியல் வித்தகர். அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்படுகிறார். அவர் எடுத்திருக்கிற முடிவு எல்லாம் அதிமுகவை 26 ஆட்சி கட்டிலில் அவரை எடப்பாடியாரை முதலமைச்சராக்குகிற ஒரு நிலையை ஏற்கனவே உருவாக்கிவிட்டது. அதிலே நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறோம், வெற்றி பெறுவோம். அவர் திருமாவளவன்கிட்ட கேளுங்க, அவர் நிலையான ஒரு கொள்கையோடு இருக்கிறாரா, நிலையான செயல்பாடு இருக்கிறாரா, அவரிடம் கேளுங்க. அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார் என்ற அதையும் விளக்க வேண்டும் அல்லவா? அதனால் அவரிடம் தான் கேட்க வேண்டும், தகுதி உள்ள கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகத்துறையில் 95% ஊடகத்துறை அவர்கள் வியாபார ரீதியாக செயல்படுகிறார்கள். உண்மையான மக்களினுடைய உள்ள கிடக்கைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற அணுகுமுறை இல்லை. அற்புதமாக பேசுகிறார் எடப்பாடி, ஆணித்தரமாக பேசுகிறார் எடப்பாடி. 4.5 ஆண்டு காலம் பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய நல்லாட்சி நடத்திய, விலைவாசியை கட்டுக்கோப்புக்கள் வைத்திருந்த, தீமைகளை ஒழித்து, தீயவர்களை ஒழித்து, கள்ளச்சாராயத்தை ஒழித்து, போதைப்பொருள் இல்லாத நிலையை உருவாக்கி தமிழகத்தை ஆண்ட எடப்பாடியாரை வடபுலமே பாராட்டியது, ஏடுகளே பாராட்டியது. அதையெல்லாம் தற்போது இருட்டடைப்பு செய்கிற 95% ஊடகங்களுக்காக நீங்கள் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.